எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்துள்ள பெருமாள்பேட்டையை சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். நேற்று மதியம் மீன்பிடிக்க சென்ற சின்னையன், அவரது மகன் வசந்தராஜ், மீனவர்கள் ராஜேந்திரன் மற்றும் வேலு கோடியக்கரை பகுதியிலிருந்து 13 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர். இலங்கை கடற்படையினர் இந்திய எல்லைக்குள் வந்து மீனவர்களை கைது செய்ததாக மீனவர் குடும்பத்தினர் தெரிவித்தனர். பிடித்தம் செய்த ஊதியத்தை வழங்க கோரி திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் சாலை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததை தொடர்ந்து கஞ்சி தொட்டி திறக்கும் முயற்சியில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டனர். அப்போது அதை தடுக்க முயன்ற போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்றும் தர்ணா போராட்டத்தின் போது முழக்கமிட்டனர். குடியிருப்பு பகுதி சாலையில் கழிவுநீர் ஓடுவதை தடுக்க தஞ்சை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை 20வது வார்டு ராஜராஜ சோழன் நகர் பகுதியில் சாலையில் ஓடும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் பல முறை புகார் கூறியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறியும் குற்றம் சாட்டினர். தஞ்சை ரெட்டிப்பாளையத்தில் மறியலில் ஈடுபட்டோரிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதையொட்டி போராட்டம் கைவிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மோசமாக சேதமடைந்துள்ள புலிவளம் முதல் திருநெய்ப்பேர் வரையிலான சாலை, திருவாரூர் மாங்குடி கடைவீதி சாலை ஆகியவற்றை சீரமைக்க கோரியும், கூடூர் முதல் கடுவையாறு வரை உள்ள காட்டாற்றை தூர்வார கோரியும் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதையொட்டி மறியல் கைவிடப்பட்டது.